வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணிடுறோம். இப்போ அவங்களே வந்து கிராஸ் கட்டிங் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு ட்ரையலுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸ், ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நம்ம வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸ்னால் என்னென்ன நம்ம பண்ணுறோமோ அதுலேருந்து கிராஸ் கட்டிங்க்கு என்னென்ன விஷயத்தை மாற்றங்கள் செய்யணும், எந்தெந்த இடத்துல நம்ம மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் கட் பண்ணி தர போகிறேன், கிராஸ் கட்டிங் கொடுக்க போகிறேன். அவங்க ஆல்ரெடி கிராஸ் கட்டிங் தான் எனக்கு போட்டு பழக்கம், அதனால் எனக்கு வந்து அந்த ஃபிட்டிங்லாம் சரியாக இல்லை, நீங்கள் வந்து உங்களோட மெத்தடில் தைச்சி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு அவங்களுக்கு அளவு எடுத்துட்டோம். காமனாக நம்ம எடுக்கிற அளவு தான். கிராஸ் கட்டிங் ஒரு அளவு இல்லை, ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் தனித்தனி அளவு கிடையாது. அளவு நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். அதில் நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா எப்படி பண்ணுறோம், கிராஸ் கட்டிங்னா எப்படி பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட் கட்டிங் வெட்டியாச்சுன்னா அதுலேருந்து கிராஸ் கட்டிங் மாற்றம் வந்து முதல்ல நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஒன்று வெட்டிடுறோம், அதை வச்சு நம்ம கிராஸ் கட்டிங் பண்ணலாம். அப்போ எந்தெந்த இடத்துல நம்ம வந்து மாற்றங்கள் செய்யணும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் நேர் கட்டிங்கில் வெட்டியாச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம வந்து என்ன வெட்டி வச்சிட்டோம். யோக்கு எல்லாமே கரெக்டாக தேவையான அளவு பேக் வெட்டிட்டோம், ஸ்லீவ் வெட்டிட்டோம். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ரைட் லெஃப்ட்டில் வந்து வித்தியாசம் இருக்கும். உயரம் ரைட்டில் வந்து 14, லெஃப்ட்டு வந்து 15 மடங்கு சுற்றளவு. அது தனித்தனியாக நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம். யோக்கோட அளவு, யோக்கு எல்லாமே கரெக்டாக வெட்டிட்டோம். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம கிராஸ் கட்டிங் கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும்தான் நம்ம மாற்றங்கள் செய்ய போகிறோம். அதை மட்டும்தான் மாற்றம் செய்யணும். அது என்னென்ன எந்தெந்த இடத்துல மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு விஷயம் இதில் வந்து இன்னொரு என்னென்னா, இவங்க வந்து கிராஸ் கட்டிங்கே போட்டு பழகினவங்க. ஒரு ட்ரையலுக்காக ஒரு சும்மா எதுக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளவுஸ் கையில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் அது கிடையாது மெஷர்மெண்ட்டு. நம்ம எல்லாமே ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். அது ஒரு இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது நம்ம சில விஷயங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது அவங்க கிராஸ் கட்டிங்கே போட்டு பழகினவங்க, அவங்க கிராஸ் கட்டிங் தான் கேட்டிருந்தாங்க. நான் தான் சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஒன்று, ஒரு கிராஸ் கட்டிங் ஒன்று, ஒரு ஆஃப் பிரிட்ஜஸ் கட் ஒன்று, இந்த மாதிரி 3 கட்டிங் 3 விதமாக போட்டு தரேன். அதில் எது உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்கோ அந்த ஃபிட்டிங்கில் வந்து நம்ம தைச்சிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா கிராஸ் கட்டிங் போட்டு அந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் தேவைப்படுது. ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா அவங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் கிராஸ் கட்டிங்கை விட ஸ்ட்ரெயிட் கட்டிங் வந்து ஃபிட்டிங் பார்க்க அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதனால நம்ம அந்த கிராஸ் கட்டிங் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்குறதுக்காக கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? சரி, அவங்க ஆனால் அந்த ஃபீல்டுக்காக, அந்த கிராஸ் கட்டிங் போட்டு அந்த ஃபீல்டுக்காக அவங்க கிராஸ் கட்டிங் கேட்குறாங்க. அப்போ அதுலேயும் ஒரு ட்ரையல் நம்மளோட ஸ்டைலில், நம்மளுடைய மெத்தடில் நம்ம கொடுக்குற ஃபிட்டிங்கில் அவங்களுக்கு அந்த கிராஸ் கட்டிங் கொடுக்க போகிறோம், ஸ்ட்ரெயிட் கட்டிங் கொடுக்குறோம். இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங் நான் வெட்டி வச்சுருக்கேன். கூடுதலாக ஒரு சில மார்க் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து மார்க் நான் இதை போட்டு இன்னொரு மார்க் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து கிராஸ் கட்டிங்காக நான் பண்ணியிருக்கிற மார்க்கு. ஓகேவா? என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன மாற்றம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம மேல்படி அளவை மைனஸ் பண்ணணும், நடுப்படி அளவை மைனஸ் பண்ணணும், மிடில் செஸ்ட் அப்பர் செஸ்ட்டையும் மைனஸ் பண்ணணும், மிடில் செஸ்ட்டையும் மைனஸ் பண்ணணும். ஆனால் லோயர் செஸ்ட் கீழ்படி அளவு மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எந்த மாற்றமும் வரக்கூடாது. கீழே யோக்கு இடுப்பளவு அது அப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்கோடைய டெப்த்து இங்கே ஃப்ரண்ட் பக்கம் நம்ம மைனஸ் பண்ணும்போது நெக்கோடைய அகல வித்து வந்து குறைஞ்சிரும். அதனால நான் நெக்கையும் அகலப்படுத்தியிருக்கேன். இங்கே எவ்வளோ நம்ம வேணுமோ அந்தளவுக்கு நெக்கையும் நம்ம அகலப்படுத்தி இதில் வந்து இப்போ நம்ம அப்படியே டிராயிங் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ நாட் இது கூட பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மைனஸ் பண்ணதுனால நம்ம ஆம்கோல்லையும் மைனஸ் பண்ணியிருக்கோம், ஆம்கோலில் டாட்டை மைனஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒரு கணக்கு நீங்கள் வேலை இப்படி தோராயமாக அப்படி போடுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஒரு கணக்கு போட்டு தான் இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். சும்மா வந்து தோராயமாக அப்படியே மைனஸ் பண்ணணும், அரைஞ்சு இந்த பக்கம் அரைஞ்சு அந்த பக்கம் அரைஞ்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடையாது. ஒருத்தவங்களுக்கு நம்ம எவ்வளோ வரும், எவ்வளவு வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஹஸ்பண்ட் ஆகிற தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்தந்த அளவுகளுக்கு அந்த மாதிரி புரிதலோட தெரிஞ்சு பண்ணணும். ஓகேவா? இப்போ நடுப்பாடி அளவு பாருங்கள், மிடில் செஸ்டோடைய அளவு 12.5 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? இங்கே இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் 12.5 இன்ச்சு. ஓகேவா? பேக் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் அப்பர் செஸ்ட், இது வந்து மிடில் செஸ்ட்டு. அப்பர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11.25. 11.25னா அந்த டாட்டு வந்து மைனஸ் ஆகும். இப்போ அந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட் அளவு வந்து மைனஸ் ஆகும். டாட் எவ்வளோ மைனஸ் ஆகும்? 1.5 இன்ச்சு மைனஸ் ஆகும். ஓகேவா? பாருங்க 11.25. அப்போ 11.25ல் 1.5 இன்ச்சு மைனஸ் ஆயிடுச்சுன்னா 10.25 9.25 இன்ச்சு இப்போ இதில் இருக்குது. இந்த 9.25 இன்ச்சுன்றது அவங்க போடும்பொழுது இதில் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் நம்ம 9.25 இன்ச்சு வச்சுருக்கோம். இவங்களுக்கு எடுத்த அளவு ஒன்று, நம்ம கட்டிங்கில் அப்ளை பண்ணுற அளவு ஒன்று. அது நம்ம கணக்கீடுகள் இதில் நம்ம போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கணக்கீடுகள் முதல்ல போட்டுட்டு தான் கட்டிங்குள்ளே போவோம். நான் வந்து ரெடியில் வெட்டியிருக்கிற அளவுலேருந்து நான் மாற்றம் செய்யறது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அளவு ப்ளஸே ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அதை வச்சு ஒரு பேட்டர்ன் எடுத்துருக்கீங்க, ஒரு கட்டிங் போட்டிருக்கீங்க. அப்போ அவங்க வந்து அடுத்து கிராஸ் கட்டிங்காக மாற்ற சொல்கிறாங்கன்னா அப்போ என்னென்ன பண்ணணும்
அப்படிங்கிறத இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம். அளவு எடுத்து கட் பண்ணி கொடுத்தாலும் ஸ்ட்ரெயிட் கட்டிங் வெட்டும் பொழுது ஒரு அளவு ஒரு கட்டிங் இருக்குது, கிராஸ் கட்டிங் போது அது என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் இதுதான் முக்கியமானது. ஓகேவா? சரி சரி. இப்போ வந்து நமக்கு அப்பர் செஸ்ட் வந்து நமக்கு 9.25 வருது இல்லையா? நமக்கு இதில் அளவு 11.25 இருந்தது. இந்த டாட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து 11.25 இருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் 11.25, அப்போ 10.25, 10.25 ஒரு 1/2 இன்ச்சின் போது 9.25 இன்ச்சு. 9.25 இன்ச்சு இதோடைய அப்பர் செஸ்ட்டில் ஒரு பக்கத்தோட அளவு. சரி, இந்த 9.25 இன்ச்சு என்ன ஆகும்னா கிராஸ் கட்டிங்காக போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து எஸ்பெண்ட் ஆகும், இழுத்து கொடுக்கும், ரொம்ப லூஸ் ஆகும். அப்போ இழுத்து கொடுக்கும். நம்ம இதே அளவு வச்சுனோம் கிராஸ் கட்டிங்கில் போடும்போது, அப்போ அவங்களுக்கு பொல பொலன்னு இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்கும். சரி, அவங்களுக்கு அப்போ எவ்வளோ தூரம் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும், எப்படி அதை மைனஸ்ன்ற கணக்கு எடுக்கணும். எப்படின்னா 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் விகிதத்தில் இது வந்து எஸ்பெண்ட் ஆகிற தன்மை கண்டிப்பாக இருக்குது. கிராஸ் கட்டிங்கில் நம்ம வந்து நார்மல் துணியை கிராஸில் போடும்பொழுது அந்த துணியோட தன்மை வந்து இழுத்து கொடுக்க தன்மை ஒரு கணக்கு, அதாவது 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட். சரியா? அப்போ அந்த 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட்னா இதில் 9.25 இன்ச்சு இருக்குது, கிட்டத்தட்ட 9.25 பாயிண்ட், 10 பாயிண்ட் கூட வச்சுங்களேன். 9.25 பாயிண்ட்னா 10 பாயிண்ட் இதில் எஸ்பெண்ட் ஆகும், விரிஞ்சு கொடுக்கும். 10 பாயிண்ட் இதுலேருந்து வெளியே வருதுன்னு வைங்களேன், 9.25 ப்ளஸ் 10 பாயிண்ட் வெளியே வந்ததுன்னா அப்போ எவ்வளோ வரும்? அப்போ நம்ம கணக்கு எடுக்கிறோம், அந்த 10 பாயிண்ட் இதில் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? நமக்கு அந்த 9.25 தானே இருக்கணும், அப்போ 10 பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 பாயிண்ட் மைனஸ் பண்ணணும். 10 பாயிண்ட் மைனஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணுற மாதிரி வருது. 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட்டு, அப்போ 8 பாயிண்ட்டுங்கிறது 1 இன்ச்சு. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து 10 பாயிண்ட் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1.25 இன்ச்சு நமக்கு மைனஸ் பண்ண வேண்டிய வர்ற மாதிரி காட்டுது. ஓகேவா? அப்போ நம்ம வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம், ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். 1/4 இன்ச்சு இருக்கட்டும். அந்த 1/4 இன்ச்சுன்றது அவங்களுக்கு அந்த ஒரு லைட்டாக அந்த இழுவத்தன்மை கொஞ்சம் அந்த கிராஸ் போட்ட ஃபீல் கிடைக்கும். கிராஸ்லையும் நம்ம வந்து லூஸ் கொடுக்காம ஃபிட்டிங் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணும்னாலும் நம்ம வைக்கலாம். அவங்களுக்கு என்ன அப்படியே வச்சோம் அப்படின்னா ரொம்ப லூஸ் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா அந்த இப்போ நம்ம வச்சிருக்கிற அளவுல இருந்து எவ்வளவு எக்ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ நடுப்பாடியும் பாருங்க, நடுப்பாடி அளவும் 12.5 இன்ச்சு இருக்குது. இதில் 12.5 பாயிண்ட் வந்து அப்படியே விரிஞ்சு கொடுக்கும், இழுத்து கொடுக்கும் கிராஸில் போடும்பொழுது. ஏன்னா இதெல்லாம் நம்ம கணக்கீடு போட்டு தான் அதை வச்சிருக்கோம். நம்ம எவ்வளோ லூஸ் கொடுக்கணும், எவ்வளோ டைட் கொடுக்கணும், எந்த அளவுக்கு விரியும், எந்த இடத்துல நமக்கு வந்து நெக்கோட டெப்த்துக்கு தகுந்த மாதிரியான அளவுக்கு தகுந்த மாதிரி, நெக்குக்கு ஆழத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விரிஞ்சு கொடுக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம ப்ளஸ் மைனஸ்லாம் செஞ்சு கணக்கீடு போட்டு கட்டிங்காக வச்சுது. இதுக்கு மேலே இதுக்கு லூஸும் வரக்கூடாது, டைட்டும் வரக்கூடாது. ஓகேவா? அப்புறம் நம்ம இதை கிராஸ் கட்டிங்காக மாற்றும் பொழுது எவ்வளோ இழுத்து கொடுக்கும்? 12 இன்ச்சு 12.5 இன்ச்சு இருக்குது. இப்போ 12 பாயிண்ட் இதில் வெளியே வரும், 12.5 பாயிண்ட் வெளியே வரும். உதாரணத்துக்கு 12 பாயிண்ட்னா கூட எவ்வளோ வந்துடும்? 12.5க்கு அப்புறம் 12 பாயிண்ட்ங்கிறது 1.5 இன்ச்சு. ஏன்னா 8 பாயிண்ட் 1 இன்ச்சு, ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 8 பாயிண்ட் 1 இன்ச்சு. அப்போ இதில் 12 பாயிண்ட் அப்படின்னா 1.5 இன்ச்சு வெளியே வரும். 1.5 இன்ச்சுன்னு போது 14 இன்ச்சு ஆகும். இந்த 12.5 இன்ச்சு இருக்க வேண்டிய நடுப்படி அளவு, மிடில் செஸ்ட் அளவு 14 இன்ச்சு வந்துடும். 14 இன்ச்சுன்னு போது அவங்களுக்கு பலப்படம்னு ரொம்ப லூஸாக இருக்கும், ஃபிட்டிங்கே இருக்காது. அப்போ நம்ம கிராஸ் கட்டிங் போடும்போது இதை நீங்கள் கவனிச்சே ஆகணும். கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து சூப்பராக வரும். ஓகேவா? சரி, அப்போ அவங்க கிராஸ் கட்டிங் நான் ஒரு இழுவத்தன்மை இருக்கணும், ஒரு ஸ்மூத் இருக்கணுன்றதுக்காக தான் நான் கிராஸ் கட்டிங் கேட்குறேன். நீங்கள் அப்போ ரொம்ப டைட்டாக கொடுத்துட்டோன்னா அது எப்படி அப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங் அதுக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்கலாம். அப்போ நம்ம அதுக்கு தான் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டு கொடுக்குறோம். எப்படின்னா இப்போ நம்ம பாருங்க 12.5 இன்ச்சு வச்சு எடுத்து 12.5 இன்ச்சு நம்ம இருக்குது. அப்போ நம்ம 12 பாயிண்ட் வெளியே வரும். அப்போ 12 பாயிண்ட் வந்ததுன்னா நமக்கு அதிகமாகுது. அப்போ 12 பாயிண்ட் நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணலாம்? 12 பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ண இடத்துல 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ணுறோம். இங்கேயும் நம்ம 8 பாயிண்ட் தான் மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் 4 பாயிண்ட் விட்டு கொடுத்துட்றோம். அந்த 4 பாயிண்ட் அந்த ஸ்மூத் கிடைக்கும். அந்த கிராஸ் கட்டிங் போட்டு அந்த ஃபீல்டு வந்து அதுக்கு தானே அவங்க கிராஸ் கட்டிங் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப லூஸ் வரக்கூடாது. கிராஸ் கட்டிங் கொடுத்து நம்ம ரொம்ப லூஸாக வச்சு அப்போ திரும்ப பிடிச்சி கொடுத்தோன்னு வைங்களேன், நம்ம பிடிச்சி கொடுக்கும்போது ஆமுல்லாம் சேர்த்து டைட்லாம் பண்ணோம்னா டைட் ஆயிடும். ஆமுல் வந்து டைட் ஆயிடும். நம்ம ஆமுலில் எந்த மாற்றம் வரக்கூடாதுல்ல. ஓகேவா? அதுக்கு தான் நான் பாருங்கள் இந்த பாடியில் மேல் பாடியில் அப்பர் செஸ்ட்டில் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து டாட்டோட அளவு மைனஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எவ்வளோ மைனஸ் ஆச்சோ அதை இங்கே மேலே தூக்கி டாட்டோட அளவு குறைச்சி நான் இந்த லெவலுக்கு வந்து இந்த ஆமுலோட அளவு நமக்கு சரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? சில பேருக்கு நம்ம இறக்குவோம், இதில் ஆல்ரெடி நம்ம இறக்கிட்டோம், இந்த வித்து வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, இதுக்கு மேலே நம்ம இங்கே மைனஸ் பண்ணுறதுக்காக இறக்கணும் அப்படின்னா இந்த வித்து ரொம்ப சின்னதாயிரும். அதனால நான் இந்த மாதிரி டாட்டோட அளவை குறைச்சி, ஆனால் இந்த வித்து அளவு நமக்கு இருக்கணும். இதோட அளவு என்ன இருந்ததோ சைடில் மைனஸ் பண்ணாலும் திரும்ப இதோட பாகம் கட் ஆகணும். அப்போ தான் சிலிவுக்கு நம்ம செட் ஆகும், சிலிவு ஏற்றும் போது. ஓகேவா? அப்போ அந்த டாட்டோட அளவு குறையுது. இந்த அளவு இங்கே அளவு குறைச்சி அரைஞ்சி மைனஸ் பண்ணோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு டாட்டில் குறைச்சி அந்த இடத்த வளர்த்துக்கிட்டோம், இந்த பாகத்தை வளர்த்துக்கிட்டோம். ஓகேவா? அப்போ அது கரெக்டாக வந்துடும். இப்போ இதுலேயும் நம்ம வந்து 1 இன்ச்சு 8 பாயிண்ட் நம்ம வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம்.
இந்த பக்கம் 6 இன்ச்சு இந்த பக்கம் 6 இன்ச்சுனா 4 பாயிண்ட் 8 பாயிண்டை குறைச்சிருக்கோம். நமக்கு 12 பாயிண்ட் உங்களுக்கு வெளியே வரும். ஆனால் 8 பாயிண்ட் குறைச்சிட்டோம். இப்போ அந்த 4 பாயிண்ட்ங்கிறது அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும், கொஞ்சம் அந்த கிராஸ் கட்டிங்கான ஃபீல். ஏன்னா இவங்க வந்து கிராஸ் கட்டிங் போட்டு பழகணுங்க. இல்லைன்னா நம்ம அந்த 4 பாயிண்ட்டையுமே சேர்த்து கூட எடுத்துடலாம். ஓகேவா, நல்லாவே ஃபிட்டாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாச்சா கிராஸ் கட்டிங்கில் ஃபிட்டிங் கொடுக்கணும்னா அந்த 4 பாயிண்ட்டையும் சேர்த்து மைனஸ் பண்ணிடலாம். ஆனால் இவங்களுக்கோட மனநிலை என்னன்னா கிராஸ் கட்டிங் போட்டு பழகுனதுனால அந்த இழுவத்தன்மை கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த இழுவத்தன்மை வேணுங்கிறதுக்காக நம்ம அந்த ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கொடுக்குறோம், 4 பாயிண்ட் கூடுதலாக கொடுக்குறோம். ஓகேவா, ரைட்டு. இதே தான் எல்லாமே. இப்போ நம்ம இதே மெத்தட் தான். இப்போ நம்ம இங்கே பாடியில் அப்பர் செஸ்ட்டில் மைனஸ் பண்ணுறதுனால இங்கே அப்பரில் பேச உட்காருங்க. அப்பர் செஸ்ட்டில் நம்ம மைனஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து நெக்கோடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். அப்போ நெக்கோட வித்து குறையக்கூடாதுன்னா நம்ம இங்கே அதுக்காக தான் நம்ம இங்கே மைனஸ் பண்ணதை இங்கே வளர்த்து இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் இது இப்படியே போட்டுருவோம். கிராஸ் கட்டிங் போடும்போது இந்த உள்ள கூடி மார்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம மைனஸ் பண்ணுவோம். எது ஒரே பக்கமாக நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்கமாக நகர்ந்துடும். இங்கேயே நம்ம மைனஸ் பண்ணாலும் இந்த பக்கம் நகர்ந்துடும். அதனால 2 பக்கம் சம நிலையில் மைனஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸ் ஆகும்போது நெக்கோட இது மாற்றம் வந்துடக்கூடாதுக்காக இந்த விஷயத்தில் நம்ம கடைபிடிக்கிறோம். சரியா, சரி. அடுத்தது இப்போ கீழ்பாடி. இந்த கீழ்பாடி அளவு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து மைனஸ் பண்ணோன்னே கீழ்பாடி அளவு வந்து கம்மியாயிடும். ஏன்னா இந்த வித்து அளவு குறைஞ்சிரும் இல்லையா. அப்போ கீழ்பாடி அளவு நம்ம கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அது இழுத்து கொடுக்காது. நடுப்பாடி இழுத்து கொடுக்கும், அப்பர் செஸ்ட் இழுத்து கொடுக்கும். ஆனால் கீழ்பாடி எக்ஸ்பெண்ட் ஆகாது, இடுப்பு எக்ஸ்பெண்ட் ஆகாது. அப்போ கீழ்பாடி நம்ம வந்து யோக்கு ஜாயின் பண்ணுறோம் பாருங்க. இது ஜாயின் பண்ணுறதுனால அப்படியே கச்சின்னு இருக்கும், அப்போ இழுத்து கொடுக்காது. அப்போ நம்ம என்ன செய்யறோம், அதுக்காக இங்கே மைனஸ் பண்ணதுக்காக இந்த டாட்டோட அகலத்தை குறைச்சிக்கிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் வெட்டும்போது டாட் இவ்வளோ பிடிக்க வேண்டியது இருக்கு, கிராஸ் கட்டிங் போது டாட் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்க வேண்டிய தேவை வருது. ஏன்னா இங்கே மைனஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ அந்த எவ்வளோ மைனஸ் பண்ணுவோம் அதை 1/2 இன்ச்சு இங்கே உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம யோக்கை வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்துடும், கரெக்டாக அளவு வந்துடும். அடுத்தது நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே சரியாக வந்துடும். சரியா, இது ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கு இந்த டாட் இங்கேருந்து கணக்கு எடுத்துருவோம். இப்போ கிராஸ் கட்டிங் போது இந்த நமக்கு இது இங்கே மைனஸ் ஆனது கீழ்பாடி குறைஞ்சிடக்கூடாது. கீழ்பாடி டைட் ஆயிடுச்சுன்னா ப்ளவுஸ் போடவே முடியாது. அப்போ அந்த கீழ்பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை இப்படி உள்ள கொண்டு வந்துட்டோம். ஓகேவா, டாட்டை மைனஸ் பண்ணி இந்த கீழ்பாடியோட அளவு வர்றதுக்கு கரெக்டாக அதே அளவு மெஷர்மெண்ட் கொண்டு வந்துட்டோம். இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணுங்கள், சூப்பராக வரும். நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டும் குறைக்கணும், 1/2 இன்ச்சாவது குறைக்கணும். நிப்பிள் பாயிண்ட் அளவு எவ்வளவு அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதில் 10 இன்ச்சு இவங்களுக்கு. அப்போ 10 இன்ச்சுனா 10 பாயிண்ட் வெளியே வரும். ஓகேவா, 10 பாயிண்ட்னா கூட ஒரு 8 பாயிண்டாவது நமக்கு அந்த இது வந்து இதில் இழுவத்தன்மை வந்து கம்மி தான். இதுதான் வந்து இழுத்து போடுறது இந்த பாகம் தான். இதில் வந்து அந்த வெயிட் பேலன்ஸுக்காக எவ்வளோ வருமோ அவ்வளோதான் அது இறங்கும். அப்போ இதில் வந்து நமக்கு 8 பாயிண்ட் வெளியே இறங்குதுன்னு வைங்களேன். அப்போ நம்ம 8 பாயிண்ட் மைனஸ் பண்ணணும் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுற ஃபீல் வேணும்னா. ஆனால் இவங்க கிராஸ் கட்டிங் போடுற ஃபீலிங் கேட்கறதுனால நம்ம வந்து அப்போ 10 அதை எதுவுமே நம்ம டச் பண்ணல. எதனால அப்படின்னா அவங்க ஒரு ட்ரையலுக்காக ஒரு ப்ளவுஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, எதுக்கும் பார்த்துக்கோங்க சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது இந்த டாட் விஷயத்துக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக நம்ம இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பாருங்க நிப்பிள் பாயிண்ட்டு இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். இப்போ நிப்பிள் பாயிண்ட் ஹைட் நல்லா இது வந்து இழுத்து பார்க்கக்கூடாது, குளிர்ந்த நிலையில் தான் பார்க்கணும். 10 இன்ச்சு இருக்குது. அதே 10 இன்ச்சு தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இது கிராஸ் கட்டிங் போட்டிருக்காங்க, இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. ஆனால் அதில் 10 இன்ச்சு இருக்குது. இது அவங்களுக்கு என்ன ஆகுனா நிப்பிள் பாயிண்ட் தேவைப்படுற நேரத்துக்கு இழுத்துக்கும். ஓகேவா, ஆனால் இங்கெல்லாம் வந்து இழுத்து போட வேண்டியது அப்போ நம்ம வந்து மைனஸ் பண்ணியே ஆகணும். இங்கே வந்து அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கம்ஃபர்டபுளாக தேவைக்கு தகுந்த மாதிரி இழுத்துக்கிறோம். நம்ம 1/2 இன்ச்சு குறைக்கலாம். ஆனால் இதில் இருந்ததுனால நான் 1/2 குறைக்கல. ஓகேவா, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். தேவைன்னா அவங்களுக்கு இழுத்து கொடுத்து அந்த அட்ஜஸ்ட் ஆயிரும். அப்போ அந்த கிராஸ் கட்டிங் தேவையை இது பூர்த்தி செஞ்சுக்கும். அப்போ 10 இன்ச்சு நமக்கு இதில் இருந்ததுனால, கிராஸ் கட்டிங்கில் 10 இன்ச்சு இருந்ததுனால இதை இழுக்கும் பொழுது அது அதிகரிக்கும். அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இழுத்துக்கிறோம். அப்போ அதே 10 இன்ச்சு நம்ம இங்கே வச்சுக்கிட்டோம். ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் 10 இன்ச்சு தான், கிராஸ் கட்டிங்கில் 10 இன்ச்சு தான். ஏன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறது ஸ்ட்ரெயிட் கட்டிங்கோட ஃபிட்டிங் கொடுக்கறதுக்காக ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு, கிராஸ் கட்டிங்கோட ஃபிட்டிங் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகணுன்றதுக்காக அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இதிலேயே பாருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 10 இன்ச்சு இதில் இருக்கு இல்லையா, இதை நம்ம அப்படியே இழுக்கிறேன். இழுத்தா எவ்வளோ வருது பாருங்க. அப்படியே பாருங்க, நான் அப்படியே இழுக்கிறேன். 11.25 மேலே தாண்டி வந்துட்டு இருக்கு இழுக்க. ஓகேவா, 11.25 கூட வச்சா கூட பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் வெளியே வந்துருச்சு. 1 இன்ச்சுக்கு 8 வந்து 4 1 இன்ச்சுன்றது 8 பாயிண்ட். 1.25 இன்ச்சுனா 10 பாயிண்ட். கண்டிப்பாக 10 பாயிண்ட் வருது பாருங்க. இதை இழுத்து போடுற போது அவங்களுக்கு அது வந்துடும். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து இந்த பாகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து போடுற விஷயம், இழுத்து போடுதே ஆகணும். அதனால இதில் நம்ம மைனஸ் பண்ணியே ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது தேவைக்கு தகுந்த மாதிரியான அவங்க வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நேரம் போட்டிருந்தாங்கன்னா இங்கே வந்து ரொம்ப இழுக்க வேண்டிய தேவை இருக்காது. அதனால் தேவைன்னா லைட் எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கும். அப்போ அது மட்டும் நம்ம இதில் 1/2 இன்ச்சு குறைக்க வேண்டிய இடத்த கூட குறைக்கல. இப்போ நம்ம நார்மலாக நம்ம கட்டிங் பண்ணுறோம்னா இங்கே 9 வச்சுக்கலாம், 10க்கு 9 வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா 10 வச்சுக்கலாம். 9 வச்சோம்னா நமக்கு அது இழுத்து கொடுக்கும்போது 10க்கு வந்துடும், 10-10.25 கூட வந்துடும். ஆனால் இவங்களுக்கு இதில் அளவு இந்த ட்ரையல் ப்ளஸ் இருந்ததுனால நான் இந்த நிப்பிள் பாயிண்டை மட்டும் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேவா, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதிய அனுபவமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுடைய மெத்தட் வந்து எங்களுக்கு தெரியாத மெத்தடாக இருக்குது, ஆனால் நிறைய நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும் உங்கள் மெத்தட், ஆனால் புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குன்னு தான், ஆனால் நமக்கு வந்து நம்ம தான் பர்ஃபெக்டாக இதுதான் பர்ஃபெக்டான மெத்தடு, சரியான முறையில் நம்ம பண்ணுறோம். அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஈஸி மெத்தட்னு போயிட்டு நம்ம எளிமையாக பண்ணுறோம்னு சொல்லி ஃபிட்டிங் இல்லாமல் நம்ம தொழில் தொடர்ந்து செய்ய முடியாமலாம் இருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க, நான் விட்டுட்டேன், நானே நம்ம தொழிலை விட்டுட்டேன், ஏன்னா இது எனக்கு வந்து கஷ்டமாக ஒன்றும் அந்தளவுக்கு செட் ஆகலை. ஆனால் நீங்கள் இப்போ உங்களுடைய மெத்தட் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்குது, நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லி யூடியூப் பார்த்து சொல்கிறாங்க. அதுதான் ஆன்லைன் கிளாஸில் நம்ம வந்து தெளிவாகவே எடுத்துகிட்டு இருக்கோம். எந்தெந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம், ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் மேம்படுறதுக்காக தான் நம்ம எல்லாம் சொல்கிறோமே தவிர, அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் மேம்படணும். நம்ம ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வியூஸ் அதிகமாகணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் நான் ஈஸியாக எளிமையாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் நம்ம இதை வந்து பகிர்றோம். ஓகே, நன்றி. வேறு ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம் நம்ம தையல் துறை சேனலில்.